இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது geometry and locus of complex numbers. அதில் equation of complex form of a circle கலப்பெண் வடிவில் வட்டத்தின் சமன்பாடு. ஸோ அதன் வடிவம் வந்து modulus of z minus z0 equal to r. இதில் z0 சொல்கிறது சென்டர் மையம், r சொல்கிறது ரேடியஸ் r. Then modulus of z minus z0 less than r represents the points interior of the circle. Modulus of z minus z0 less than r ஆனது வட்டத்தின் உள்ளுள்ள புள்ளியை குறிக்கிறது. Modulus of z minus z0 greater than r represents the points exterior of the circle. Modulus of z minus z0 greater than r ஆனது வட்டத்தின் வெளியில் உள்ள புள்ளிகளை குறிக்கிறது. இன்டீரியர்னா உள்ள உள்ளது, எக்ஸ்டீரியர்னா வெளியே உள்ளது. அப்போ இது வட்டத்தின் உள் உள்ள புள்ளிகளை குறிக்கிறது, இது வட்டத்தின் வெளியே உள்ள புள்ளிகளை குறிக்கிறது. இப்போ மாடல்ஸ் ஆஃப் z minus z0 less than r ஆக இருந்தால் வட்டத்தின் உள் உள்ள புள்ளிகள், மாடல்ஸ் ஆஃப் z minus z0 greater than r ஆக இருந்தால் வட்டத்தின் வெளியே உள்ள புள்ளிகளை குறிக்கிறது. Then example 2.20 show that modulus of z plus 2 minus I less than 2 represents interior points of a circle. Modulus of z plus 2 minus I less than 2 ஆனது வட்டத்தின் உள்ளுள்ள புள்ளிகளை குறிக்கிறது என நிறுவுக. Then one more question, find its center and radius. மையத்தையும் ஆரத்தையும் காண்க. முதல்ல இதை ஈக்குவேஷனாக எழுதலாம். mod z plus 2 minus I equal to 2. ஈக்குவேஷன்னா ஈக்குவல் டு தான் வரும், லெஸ் தான் வராது, ஈக்குவல் டு. தென் z நமக்கு இந்த ஃபார்முலாவில் நடுவில் மைனஸ் சைன் தான் இருக்குது, ஸோ நமக்கு மைனஸ் தான் வேணும். அப்போ மைனஸ் எடுத்தோம்னா இது -2 ஆகும், இது ப்ளஸ் I, சைன் சேஞ்ச் ஆகும். நமக்கு இந்த ஃபார்ம் தான் வேணும், மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z0. அப்போ z மைனஸ் இது நமக்கு ப்ளஸ் இருக்குது, ஆனால் நமக்கு மைனஸ் தேவை, ஸோ மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளார ரெண்டே சைனை சேஞ்ச் பண்ணிடலாம். இது -2, இது ப்ளஸ் I. இதை நீங்கள் வேணால் செக் பண்ணலாம், ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். z மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் I கரெக்டாக வரும். ஸோ இடையே நமக்கு மைனஸ் சைன் தான் தேவை, அதனால தான் மைனஸ் சைனை வெளியே எடுக்கிறோம். -2 ப்ளஸ் I ஈக்குவல் டு 2. ஸோ இது இந்த ஃபார்மில் வந்துட்டு மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு r. அப்போ இந்த z0 தான் சென்டர், இது வந்து ரேடியஸ். ஸோ z0 ஈக்குவல் டு -2 ப்ளஸ் I, r ஈக்குவல் டு 2. therefore சென்டர் மையம் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் I, radius ஆரம் equal to 2. Therefore, modulus of z plus 2 minus I less than 2 represents interior points of a circle with center -2 plus I and radius 2. Therefore, modulus of z plus 2 minus I less than 2 ஆனது மையம் -2 plus I, ஆரம் 2 உடைய வட்டத்தின் உள்ளே உள்ள புள்ளிகளை குறிக்கிறது. ஸோ நம்ம ஃபிகர் போடலாம். இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். சென்டர் -2, 1
point form எடுத்தா real part, imaginary part. So minus 2, 1. So இங்க வர minus 2, இதில் 1 வரும். So இதுதான் center, minus 2, 1. Then radius 2. அப்போ radius 2 உள்ள ஒரு circle வரையணும். So இதிலிருந்து எங்க போட்டாலும் radius 2. எல்லாமே radius 2. So center minus 2, 1, radius 2. Radius 2 உள்ள ஒரு circle வரையும் போது இதில் உள்ள எல்லா புள்ளிகளுமே இந்த சர்க்கிள்குள்ளால வட்டத்துக்குள்ளால தான் அமையும். The next is 2.6. The first problem. If z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i equal to 1, show that the locus of z is real axis. இது given. Modulus of z minus 4i by z plus 4i equal to 1. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது locus of z is real axis. z இன் நியம பாதை மெய் அச்சு என காட்டுக. First z equal to x plus iy. இதுவும் கொடுத்திருக்கு z equal to x plus iy. Then modulus of z minus 4i by z plus 4i equal to 1. அந்த கண்டிஷன். Then இதில் இந்த z இருக்கக்கூடிய இடத்துல x plus iy சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x plus iy minus 4i by x plus iy plus 4i equal to 1. Then real part first எழுதலாம். So real part x மட்டும்தான், i இல்லாதது. Then plus imaginary part i வெளியே எடுத்துட்டு y minus 4 by real part x plus imaginary part i வெளியே எடுத்துட்டு y plus 4 equal to 1. Then modulus தனித்தனியாக போடுறோம், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். So modulus of x plus I into y minus 4 by modulus of x plus I into y plus 4 equal to 1. Then mod x plus I into y minus 4 equal to, இதுங்க மேலே வரும், modulus of x plus I into y plus 4. Then modulus கண்டுபிடிக்கிறது square root of real part plus square of imaginary part. இங்க real part x, so x square plus imaginary part y minus 4, so y minus 4 the whole square equal to root of real part x, so x square plus imaginary part y plus 4, so y plus 4 the whole square. Then squaring on both sides. அப்போ ரூட் போயிடும், ரெண்டு பக்கம் உள்ள ரூட் போயிடும், வர்க்கப்படுத்த x square plus y minus 4 the whole square equal to x square plus y plus 4 the whole square. Then x square plus இதை a minus b the whole square expand பண்ணுறோம். So y square minus 2ab na 2 4s are 8y plus b square na 4 square 16 equal to x square plus a square y square plus 2ab 2 4s are 8y plus b square 4 square 16. Then x square cancel, இந்த x square இங்கே வரும்போது minus x square ஆகும், அப்போ x square minus x square cancel ஆகிடும். அதே போல் y square cancel, இது இங்கே வரும்போது minus y square ஆகும், ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் 16 இந்த 16 இங்கே வரும்போது minus 16 ஆகும்,
So 16 minus 16 cancel ஆகிடும். Then minus 8y இந்த plus 8y இங்க வரும்போது minus 8y equal to 0. Then minus 16y equal to 0. Next line y equal to 0. 0 by minus 16 வரும். 0 by minus 16 is 0. So y equal to 0. Which is the equation of x-axis. இது x அச்சின் சமன்பாடு y equal to 0. நமக்கு ஏற்கனவே தெரியும் x அச்சின் சமன்பாடுனா y equal to 0. y அச்சின் சமன்பாடுனா x equal to 0 மாறிடும். Equation of x axis na y equal to 0. Equation of y axis na x equal to 0. Therefore, locus of z is a real axis. ஏன்னா x axis na real axis, y axis na the imaginary axis. So நமக்கு கிடைச்சது equation of x axis. So locus of z is real axis. Therefore z இன் நியம பாதை மெய் அச்சு ஆகும். Then second question, z equal to x plus iy. Then imaginary 2z plus 1 by iz plus 1 equal to 0. Show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. z இன் நியம பாதை 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 என தருகிறார். So first z equal to x plus iy. 2z plus 1 by iz plus 1 bracket இருக்கிறத மட்டும் எடுக்கிறோம். Imaginary கடைசி எடுக்கலாம். So 2z plus 1 by iz plus 1 equal to 2 into z இருக்கக்கூடிய இடத்துல x plus iy plus 1 by I into z இருக்கக்கூடிய இடத்துல x plus iy plus 1 then equal to bracket remove பண்றோம் 2x plus 2iy 2x plus 2iy plus 1 by அதே போல ix plus I square y plus 1 then equal to real part சேர்த்தலாம் 2x plus 1 மேற்பகுதி I இல்லாதது 2x plus 1 plus imaginary part 2iy by ix then இந்த I square வந்து minus 1 அப்ப இதுல போடும்போது minus y plus 1 then equal to 2x plus 1 plus 2iy by கீழே first real part 1 minus y plus imaginary part ix then equal to 2x plus 1 plus 2iy by 1 minus y plus ix into கீழே இருக்கிறதுக்கு கான்ஜுகேட் கொண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கீழே இருக்கிறதுக்குள்ள இணை கலப்பெண் கொண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 மைனஸ் ஒய் இணை கலப்பெண்ணா கற்பனை பகுதியில் சைனை மாற்றணும். ஸோ மைனஸ் ஐஎக்ஸ் பை 1 minus y minus ix then மேலே மல்டிப்ளை பண்ண போகிறோம் 2x plus 1 into 1 minus y then 2x plus 1 into minus ix so minus I into 2x plus 1 into x 2x plus 1 into minus ix so minus I into 2x plus 1 into x then
plus 2iy into 1 minus y. Then plus into minus, minus 2i square xy. By கீழே a plus b into a minus b. இதை a எடுக்கணும், இதை b. இதை a, இது b. So a plus b into a minus b, a square minus b square. So 1 minus y the whole square minus ix the whole square. Then equal to, மேலே multiply பண்ண போகிறோம், 2x into 1 2x minus 2xy plus 1 into 1 1 plus 1 into minus y minus y minus ix into 2x. So minus 2ix square, then minus x into I, then plus 2iy minus 2iy square. Then இந்த I square க்கு minus 1 போடும், அப்போ இது plus ஆயிடும். So plus 2xy by 1 minus y the whole square minus I square க்கு minus ஆகும், அப்போ இது plus x square. Then real part எல்லாம் first எழுதலாம். Equal to 2x minus 2xy plus 1 minus y, then plus 2xy. The minus 2xy plus 2xy cancel ஆகிடும். Then equal to real part எல்லாம் சேர்க்க வரும், I இல்லாதது 2x plus 1 minus y. Then imaginary part எல்லாம் I இருக்கக்கூடியது plus I into minus 2x square minus x plus 2y minus 2y square by 1 minus y the whole square plus x square. So இது real part, இது imaginary part. Given imaginary of 2z plus 1 by iz plus 1 equal to 0. அப்போ இதுக்கு imaginary equal to 0. அப்போ இதுக்கு real வந்து 2x plus 1 minus y by 1 minus y the whole square plus x square. இதுக்கு imaginary part வந்து minus 2x square minus x plus 2y minus 2y square by 1 minus y the whole square plus x square. So நமக்கு தேவை வந்து imaginary part தான். So imaginary part of 2z plus 1 by iz plus 1 equal to 0. So imaginary part minus 2x square minus x plus 2y minus 2y square by 1 minus y the whole square plus x square equal to 0. So imaginary part equal to 0. So இது வந்து real part க்கு வரும், imaginary part க்கு வரும். Then minus 2x square minus x plus 2y minus 2y square equal to 0. Then இது அங்க போகும்போது 0 into இதுன்னு வரும்போது 0 ஆகும். 0 கொண்டு எதை மல்டிப்ளை பண்ணாலுமே 0. So 0 into இது 0. Then எல்லா சைனை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 2x square then plus 2y square plus x minus 2y equal to 0. இது plus 2x square, இது plus 2y square,
இது ப்ளஸ் எக்ஸ், இது மைனஸ் 2y. எல்லாத்தையும் சைனை சேஞ்ச் பண்ணணும். இதுதான் locus of z. The locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0, which is the locus of z. The third question, obtain the Cartesian form of the locus of z equal to x plus iy in each of the following cases. So first part, real iz the whole square equal to 3. So first z given x plus iy, then iz, இங்க bracket இருக்கிறது எடுத்துக்கிறோம் iz. So I into z இருக்கக்கூடிய இடத்துல x plus iy. Then I is equal to multiply பண்ணும்போது ix plus I square y, ix plus I square y, then equal to ix, I square the value minus 1, so minus y. Then I is equal to first real part minus y plus imaginary part ix. Then real part of iz வேணும். So real part of iz equal to minus y. இது I இருக்கிறது imaginary part, இது real part. So real part தான் வேணும் minus y. Then real part of iz the whole square equal to 3. Then real part of iz minus y. So minus y the whole square equal to 3. The real part of iz in the minus y is substitute பண்ணலாம். So minus y the whole square equal to 3. Minus square plus ஆயிடும். So y square equal to 3. Then second part. Imaginary of 1 minus I into z plus 1 equal to 0. First bracket இருக்கிறது எழுதுறோம். 1 minus I into z plus 1 equal to 1 minus I into z இருக்கிற இடத்துல x plus iy plus 1. Then multiply பண்ணுறோம். 1 into x, x plus 1 into iy, iy minus ix minus I square y plus 1. Then equal to x plus iy minus ix. Then in the I square to minus 1 ஆயிடும். So இந்த minus step வந்து plus y plus 1. Then equal to a real part I இல்லாதது x plus y plus 1. Then plus I into imaginary part y minus x. Then நமக்கு தேவை imaginary part. So imaginary part of 1 minus I into z plus 1 equal to 0. So imaginary part of 1 minus I into z plus 1. So இது imaginary part வந்து y minus x. So y minus x equal to 0. Imaginary part equal to 0. Then sign change பண்ணா x minus y equal to 0. இது plus ஆகும், இது minus ஆகும். So x minus y equal to 0. Then third part. Modulus of z plus I equal to modulus of z minus 1. So z இருக்கக்கூடிய இடத்துல x plus iy. So x plus iy plus I equal to x plus iy minus 1. Then real part x plus I into imaginary part y plus 1. I வெளியே எடுத்துட்டோம்னா இதில் y இதில் plus 1. Then equal to real part x minus 1. I இல்லாதது x minus 1 plus imaginary part iy. Then modulus கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். Square root of real part x square plus square of imaginary part y plus 1 the whole square equal to square root of
square of real part x minus 1 the whole square, square of imaginary part y square. Then squaring on both sides. Square பண்ணும்போது root போயிடும். So x square plus y plus 1 the whole square equal to x minus 1 the whole square plus y square. Then x square plus இதை a plus b the whole square formula expand பண்ண போறோம். y square plus 2ab னா 2y plus b square னா 1 square equal to இதை a minus b the whole square. a square x square minus 2ab 2x plus b square 1 plus y square. Then x square cancel. அந்த x square இங்க வரும்போது minus x square ஆகும். அப்ப x square minus x square cancel. y square cancel. அதே போல plus 1 cancel. Then 2y plus 2x equal to 0. இந்த minus 2x இங்க வரும்போது plus 2x. Then எல்லாத்தையுமே 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்போ y plus x equal to 0. எல்லாத்தையுமே 2 ஆல டிவைட் பண்றோம். இதை 2 ஆல டிவைட் பண்ணா y, இதை 2 ஆல டிவைட் பண்ணா x, இதை 2 ஆல டிவைட் பண்ணா 0. So answer x plus y equal to 0. Then fourth part, z bar equal to z inverse. Then z bar equal to z inverse 1 by z எழுதலாம். z power minus 1 கீழே வரும்போது z power plus 1. அதை ஒன்று போடாமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, 1 by z. Then இதை cross multiply பண்ணும்போது z இங்கே வரும். So z bar equal to 1. Then z bar mod z square எழுதலாம் equal to 1. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் படித்தோம். z bar equal to mod z square. Then modulus of z னா root of x square plus y square. இந்த ஸ்கொயர் வரதுனால ரூட் போயிடும். x square plus y square equal to 1. mod z னா square root of real part square plus imaginary part square. So root of x square plus y square. இங்க mod z square ஆகுது. So square சொல்லும்போது அந்த ரூட் போயிடும். So x square plus y square equal to 1. Then fourth question, show that the following equations represent a circle and find its center and radius. First part, modulus of z minus 2 minus I equal to 3. So இது இந்த ஃபார்முலா கொண்டு வரணும். z minus z0 equal to r அப்படின்னா சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ modulus of z மைனஸ், நடுவில் சைன் மைனஸ் தான் வேணும், ஏன்னா ஃபார்முலா modulus of z minus z0. ஸோ மைனஸ், அப்போ மைனஸ் சைன் வெளியே எடுத்தால் ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 + i equal to 3. ஸோ இப்போ அந்த ஃபார்ம் modulus of z minus z0 equal to r. அப்போ இது வந்து சென்டர், இது வந்து ரேடியஸ். Therefore, this equation represents a circle with center 2 + i and a radius three. So center 2 + i and a radius 3. Then second part. இதையும் first அந்த ஃபார்ம்ல தான் கொண்டு வரணும். modulus of z minus z0 equal to r. ஸோ z இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 இருக்கக்கூடாது. ஸோ காமன் 2 வெளியே எடுக்கிறோம். ஸோ காமன் 2 வெளியே எடுக்கும்போது z plus 1 minus 2y equal to 2. Then
modulus of z plus 1 minus 2y equal to இந்த 2 இங்க by வரும்போது 2 by 2 1 modulus of z இடையில மைனஸ் வரும் then sign change ஆகும் minus 1 plus 2y ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் நடுவில் மைனஸ் ஆக வரும் z minus z0 மைனஸ் அப்போ சைன் சேஞ்ச் ஆகும்போது இது மைனஸ் ஆகும் இது ப்ளஸ் ஆகும் equal to 1 so இது equation of the circle modulus of z minus z0 equal to r so center minus 1 plus 2y and radius 1 therefore this equation represents a circle with the center minus 1 plus 2y and the radius 1. Then third part. Modulus of 3z minus 6 plus 12y equal to 8. இதே அதே போல் z மட்டும் தான் எடுக்கணும் ஆனால் z கூட 3 இருக்குது ஸோ 3 காமனாக எடுக்கிறோம் z minus 2 3s are 6 so 2 plus 4 3s are 12 so 4i equal to 8. Modulus of z minus உள்ள சைனை சேஞ்ச் பண்ணுவோம் அப்போ 2 minus 4i equal to 8 by 3 இந்த 3 அப்படிங்க போகும்போது by 3 இங்கே modulus of z minus z0 வரணும் ஸோ மைனஸ் அப்படி எடுக்கும்போது இது ப்ளஸ் 2 ஆகும் இது minus 4i ஆகும் இப்போ நமக்கு equation of the circle mod z minus z0 equal to r so இது center 2 minus 4i radius 8 by 3 therefore this equation represents a circle with center 2 minus 4i and the radius 8 by 3. Then fifth question, obtain the Cartesian equation for the locus of z equal to x plus iy in each of the following cases. First part, modulus of z minus 4 equal to 16. Then modulus of z equal to x plus iy minus 4 equal to 16. Then modulus of real part x minus 4 plus imaginary part iy equal to 16. Then modulus na root of square of real part x minus 4 the whole square plus square of imaginary part y square equal to 16. Then squaring. ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ரூட் போயிடும் இங்கே ஸ்கொயர் ஸோ எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab டூ ஃபோர்ஸ் ஆர் 8x ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் equal to 16 square not 256. Then x square plus y square minus 8x plus 16 minus 256 equal to 0. இது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். Then x square plus y square minus 8x minus 240 equal to
0. 16 minus 256 is minus 240 equal to 0. Therefore, the locus of Z is a circle. Then the second part, modulus of Z minus 4 square minus modulus of Z minus 1 square equal to 16. Then modulus of Z x plus iy minus 4 square minus Z x plus iy minus 1 square equal to 16. Then real part x minus 4 plus imaginary part iy. Then real part x minus 1 plus imaginary part iy equal to 16. Then modulus வரும்போது root of வரும், square வரும்போது root போயிடும். So square of real part plus square of imaginary part minus square of real part plus square of imaginary part equal to 16. Then இதை a minus b the whole square form expand பண்றோம். X square minus 2 4s are 8x plus 16 plus y square minus இதை a minus b the whole square. A square x square minus 2ab not 2x plus 1 square 1 plus y square equal to 16. Then x square minus 8x plus 16 plus y square minus x square minus into minus plus 2x minus 1 minus y square. எல்லாமே sign change ஆகும். Minus இது plus 2x minus 1 minus y square equal to 16. Then x square minus x square cancel. Y square minus y square cancel. 16 இந்த 16 cancel ஆகும். இது வரும்போது minus 16 ஆகும். So 16 minus 16 0. Then minus 8x plus 2x is minus 6x. Then minus 1 equal to 0. So sign change பண்ணா 6x plus 1 equal to 0, which is the locus of Z.